Hello students, welcome to 8th standard English class. This video is about Unit 2, Supplementary, Jim Corbett, a hunter turned naturalist, Part 1. Before getting into the lesson, let's know about Jim Corbett. Edward James Corbett was born on 25th July 1875 of English ancestry in Nainital district of Uttarakhand. He grew up spending much of his childhood exploring the wilderness that exists around. Jim Corbett lived his life amidst dense jungle and developed a deep knowledge of the way. People all over the world know Jim Corbett for his fabulous writings as a famous hunter who later became the adversary of many notorious man-eaters. Dear students, Jim Corbett ஒரு ஹண்டரா இருந்து எப்படி நேச்சுரலிஸ்ட் ஆனாரு அப்படின்றத நம்ம லெசனை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம லெசனுக்குள்ள போலாம். எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட், popularly known as Jim Corbett, was a British wildlife photographer, hunter, tracker, naturalist, and writer. He has hunted a number of man-eating tigers and leopards in India. எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட்டை ரொம்ப பிரபலமாக மக்களுக்கு ஜிம் கார்பெட்டுனா தான் தெரியும். இவர் ஒரு பிரிட்டிஷ் வனவிலங்கு புகைப்படக்காரர், வேட்டைக்காரர், கண்காணிப்பாளர், இயற்கையியலாளர் மற்றும் எழுத்தாளர் ஆவார். இவர் இந்தியாவில் மனிதர்களை கொன்று தின்னும் புலிகளையும் சிறுத்தைகளையும் அதிக அளவில் வேட்டையாடி இருக்கிறார். He had a lot of experience with tigers and other wild animals to shoot with his cine film camera. Corbett always preferred to hunt alone and on foot. He often hunted with Robin, his dog. Though he was an expert hunter, he admired wildlife. இவர் தன்னுடைய சினி ஃபிலிம் புகைப்பட கருவி, அதாவது இந்த சினிமாலெல்லாம் ஃபோட்டோகிராஃபி எடுப்பாங்களே அந்த கேமரா மூலமாக ஏராளமான வனவிலங்குகளையும் மற்ற விலங்குகளையும் புகைப்படம் எடுப்பதில் அதிக அளவு அனுபவம் பெற்றிருந்தார். எப்போதுமே இவர் வெறும் காலுடன் தான் தனியாகவே வேட்டைக்கு போவார். அப்படி போகும்போது அவர் அடிக்கடி தன்னுடைய நாய் ராபினுடன் தான் வேட்டையாட போவார். இவர் ஒரு சிறந்த வேட்டைக்காரராக இருந்தாலும் அவருக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி காட்டுக்குள்ள வாழ்ற வன வாழ்க்கை தான் அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. He did not like to kill wild animals for pleasure or sport, but he did not hesitate to kill man-eating tigers or leopards. He hunted these animals only to help people and only at the request of the government. He took no joy from the kill. He often said that not against the law of nature, but against the laws of human. Pleasureனா happiness. ப்ளஷருக்காகவும் இந்த ஸ்போர்ட்ஸுக்காகவும் இந்த வைல்ட் அனிமல்ஸை கொல்றது ஜிம் கார்பெட்டுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனாலும் இவர் மனிதர்களை கொன்று தின்னும் புலிகளையும் சிறுத்தைகளையும் வேட்டையாடுவதற்கு கொஞ்சம் கூட தயங்குறதே இல்லை. அரசாங்கத்தின் ஆணையின் பெயரை கவர்மெண்டோட ஆர்டர் பிரகாரம் மக்களுக்கு உதவி செய்வதற்காக மட்டுமே இந்த மாதிரி மனிதர்களை சாப்பிடும் இந்த விலங்குகளை வேட்டையாடி இருக்கிறார். இப்படி விலங்குகள் எல்லாம் கொல்வது இவருக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. இவர் இயற்கையின் சட்டத்திற்கு எதிரானவரும் இல்லை, ஆனால் மனிதர்களின் சட்டத்திற்கு எதிரானவர் என்று அடிக்கடி சொல்லுவார். According to his theory, a tiger starts eating humans when they grow old or get hurt. As they cannot run fast, they start killing humans. People cannot run as fast as animals, so they become easy prey. After eating human flesh once, a tiger will not eat any other flesh. These tigers are called man-eaters. இவருடைய தியரி, அதாவது இவருடைய கூற்றுப்படி ஒரு புலிகி ரொம்ப வயசாயிட்டாலோ அல்லது காயம் பட்டுட்டாலோ அது மனிதர்களை கொன்று தின்ன ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த வயசானதுனாலையும் காயம் பட்டுறதுனாலையும் இந்த புலிகளால் வேகமாக ஓட முடியாது. அதனால் அதோடைய உணவிற்காக ஈஸியாக மனுஷங்களை போய் பிடிச்சி கொன்று சாப்பிடுது. மனிதர்களால் விலங்குகள் மாதிரி வேகமாக ஓட முடியாது.
அதனால தான் ரொம்ப ஈஸியாக இந்த அனிமல்ஸ் எல்லாம் மனிதர்களை பிடிச்சு தன்னுடைய இரையாக்கிக்குது. இந்த மாதிரி புலிகள் எல்லாம் ஒரு முறை மனுஷனை அடித்து அவனோட கறி அந்த இறைச்சியை சாப்பிட்டுருச்சுன்னா மறுபடியும் வேற எதையுமே எந்த விலங்கோட இறைச்சியும் அது சாப்பிடாது. அதாவது வேற எந்த விலங்கையும் எந்த விலங்கோட கறியையும் அது சாப்பிடாது. இப்படிப்பட்ட புலிகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆட்கொல்லிகள் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது மேன் ஈட்டர்ஸ். His first man-eating tiger hunt was the Campawat tiger. It was a Bengal tigress responsible for nearly 436 deaths in Nepal and the Kumon area of India. Her attacks have been listed in the Guinness Book of World Records as the highest number of fatalities from a tiger. She was shot in 1907 by Jim Corbett. இந்த கேம்பவாட் டைகர்ன்றது பெங்காலை சேர்ந்த ஒரு பெண் புலி. இது சுமார் 436 மக்களை கொன்று தின்னுருக்கு. நேபாளில் இருக்கக்கூடிய குமோன் ஏரியாவில் இருந்த மக்களை தான் இது கொன்று குவிச்சிருக்கு. ஒரு புலியால் ஏற்பட்ட அதிகபட்சமான உயிரிழப்பு என்று இந்த பெங்கால் பெண் புலியை தாக்குதலை தான் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் பதிவு செஞ்சுருக்காங்க. இவ்வளோ மக்களை கொன்று குவிச்சு இந்த பெங்கால் பெண் புலி 1907ஆம் ஆண்டு ஜிம் கார்பட்டால சுட்டு கொல்லப்பட்டது. The tigress began her attacks in a Rupal village in western Nepal Himalayas. Hunters were sent to kill the tiger, but she managed to escape from them. The Nepalese army, after failing to capture or kill the tiger, drove her across the border into India. அந்த பெண் புலி இமயமலையின் மேற்கு நேபாளத்தில் ரூப்பல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் தன்னுடைய தாக்குதலை தொடங்குச்சு. அதாவது அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களை தான் அது சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இந்த புலியை கொல்றதுக்காக நிறைய வேட்டைக்காரங்களை அனுப்பி வச்சாங்க. ஆனாலும் யாராலையும் இந்த பெங்கால் பெண் புலியை கொல்லவே முடியல. புலி எல்லார்கிட்ட இருந்தும் தப்பிச்சு ஓடிட்டே இருந்துச்சு. இந்த பெங்கால் புலியை கொல்ல முடியாத நேபாள் ராணுவ படையினர் அதை என்ன செய்யறதுன்னு தெரியாம அதை இந்தியாவோட பார்டர்ல துரத்தி விட்டுட்டாங்க. There she continued her killings in the Kumon district. All her kills happened during the daylight. After several incidents, people stopped going into the forest to collect firewood, fruits, roots and other things. They were terrified to go out and refused to leave their huts for work after hearing her roar from the forest. The British government requested Jim Corbett to help the villagers. He agreed to hunt down the man-eater. நேபாள ராணுவ படையினரால இந்தியாவோட பார்டருக்குள்ள துரத்தி விடப்பட்ட இந்த பெங்கால் பெண் புலி குமாயூன்ற மாவட்டத்துக்குள்ள நுழையுது. இந்த குமாயூன்ற மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சோடனே தன்னுடைய கொலைகளை நிகழ்த்த தொடங்கிருது. அதாவது அங்க இருக்க மக்களை சாப்பிட ஆரம்பிச்சிருது. இந்த பெங்கால் டைகர் இன்னும் கொலைகளை பகல் நேரத்திலேயே நடத்த ஆரம்பிச்சிருச்சு. பகல்ல தானே மக்களோட நடமாட்டம் இருக்கும். அதனால இரவு நேரத்துல வராம பகல் நேரத்திலேயே ஊருக்குள்ள வந்து மக்களை பிடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்களுக்கு பிறகு மக்கள் விறகெடுக்க, பழங்கள் பறிக்க, வேர்கள் மற்றும் மற்ற பொருள்களை சேகரிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள வருவதையே பயந்துகிட்டு நிறுத்திட்டாங்க. காட்டுக்குள்ளேருந்து வர அந்த பெங்கால் டைகருடைய உருமல் சத்தத்தை கேட்டதும் மக்கள் இன்னும் அதிகமாக பயந்து தங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக யாருமே வீட்டை விட்டு வெளியே வராமல் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறாங்க. மக்களுடைய இந்த நிலைமையை பார்த்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஜிம் கார்பெட்டுக்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. எப்படியாவது அந்த பெங்கால் டைகரை கொன்று இந்த கிராமத்து மக்களை காப்பாற்றுமாறு கேட்டுக்கிறாங்க. ஜிம் கார்பெட்டும் அந்த ஆட்கொல்லி புலியை வேட்டையாடுறதுக்கு சம்மதிக்கிறாரு. Okay, my dear students, so far we learnt about Jim Corbett, the great hunter, and about the Campawat tiger. Let's continue this chapter in the next video. Thank you.